வணக்கம். நான் உங்களோட பாரதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து நேற்று பேசின பேச்சை பற்றி, அதாவது அரசியல் மேடை 2வது மாநாடு வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து போட்டிருக்காங்க. 1 மணி நேரம் வந்து நடந்த மாநாடு. விஜய் அவர்கள் ஒரு 30 நிமிஷம் பேசினார். மற்ற எல்லாருமே வந்து ஆளுக்கு 5 நிமிஷம் பேசினாங்க. இது மாநாடு மாதிரி இல்லாமல் ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அந்த கட்சியோட ஆட்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு கூட்டத்தை போட்டுக்கிட்டு பொறுப்பாளர்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த மாநாடு இருந்துச்சே தவிர ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுத்துகின்ற விஷயமாகவோ, ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குற விஷயமாகவோ இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு மாநாடு அப்படிங்கும் பொழுது அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற பல பேரை வந்து பார்த்திங்கன்னா அடையாளப்படுத்துறதா இருக்கணும். ஸோ அவதியாக வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு ஓடுற மாதிரியான ஒரு மாநாடு இருக்கக்கூடாது. விஜய் அவர்கள் வந்து என்ன மைண்ட் செட்டில் பண்ணியிருக்காருன்னா, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. இந்த ப்ளூ டிக் வாங்கினவங்க இருப்பாங்கல்ல, இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்லாம் இருப்பாங்க. ஆல்ரெடி கொஞ்சம் ஃபேமஸாக இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட்டை கொடுத்துட்டு இதை ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு கண்டென்ட் பேசின மாதிரி தான் இருக்குது. அந்த பாட்டு ஓரளவுக்கு நல்லா இருந்தது. நான் கேட்டேன் அந்த பாட்டு. விஜய் அவர்கள் வந்து பாட்டு பாடியிருக்காப்புல, உங்கள் விஜய் நான் வரேன் அப்படின்னு வந்து பயங்கர ஆக்ரோஷமாக பேசியிருக்காப்புல. அதுக்கப்புறம் அந்த பாட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேடை பேச்சாகவும் பேசியிருக்காரு. நான் ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப காத்துட்டு இருந்தேன். விஜய் அவர்கள் வந்து பயங்கரமான விஷயங்களெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் நோட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது ஒரு விதத்தில் வந்து ஒரு ஏமாற்றம் தான். ஏன்னா இவர் வந்து என்னென்னா 2 விஷயத்தை ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணார். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே வந்து எனக்கு வந்து அரசியல் எதிரி, கொள்கை எதிரி வந்து பாஜக அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த கொள்கை எதிர்க்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலை. இஸ்லாமியர்களை வந்து அவங்க தண்டிக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்னலாம் திமுக சொல்கிறாங்களோ அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இவர் சொல்லிவிட்டு எப்படி வந்து இவர் திமுகவுக்கு மாற்று அப்படின்னு வந்து சொல்ல வருவார் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. இன்னொரு பக்கம் என்னென்னா வந்து வரலாறு திரும்புகிறது அப்படிங்கிற ஒரு போர்டு போட்டுட்டு 1967 1977 வந்து பார்த்திங்கன்னா திரும்பி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. 1967 வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சி வருது. அதாவது நம்மளுடைய அண்ணா அவர்கள் வந்து ஆட்சிக்கு வராரு. காமராஜரை தோக்கடிச்சு, அதாவது தாவேகா கட்சியுடைய வந்து கொள்கை தலைவர் இருக்கார்ல, அவரே தோக்கடிச்ச ஒரு தேர்தலை வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்திருக்காப்புல. அதே மாதிரி விஜய் அவர்களுடைய தலைவா படத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாத ஏடிஎம்கே கட்சியுடைய தலைவராக இருக்கிற நம்முடைய எம்ஜிஆர் அவர்களை மறுபடியும் ஒரு தலைவராக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இங்கே இருக்கிற ஒரு ஆல்ரெடி கொள்கை தலைவராக வச்சுன்னா 5 பேரை வச்சு இங்கே வந்து ஓட்டுக்கெல்லாம் கட்ட முடியலையா. அப்போ என்னென்னா இந்த 2 கட்சிகளுக்கு வந்து மறந்த, அதாவது இந்த 2 கட்சிகளோட பேனருக்குள்ளே என்ன இல்லையோ அதை அதிகமாக போடப்படலையோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணுறாங்க. எப்படின்னா திமுகவுடைய எந்த ஒரு பேனர்லையுமே வந்து அண்ணாவுக்கு பெரிய ஸ்பேஸ் இப்போ கொடுக்கறதில்ல, சின்ன பாக்ஸ்குள்ளே போட்டாய். அதே மாதிரி ஏடிஎம்கேல வந்து இருக்கிற பேனர்லையும் பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆருடைய ஃபோட்டோ போடப்படுறதில்ல. ஸோ அந்த 2 விஷயங்களையும் 2 பேரையும் டார்கெட் பண்ணி அரசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஆசைப்பட்டார். அவங்க எதுக்கு அந்த பெட்டிகளை கொண்டு போட்டாங்கன்னா, அவங்களுடைய பேரை பயன்படுத்தி அவங்களுடைய ரசிகர்கள், அதாவது அண்ணாவை வந்து ரசிக்கிறவங்க, எம்ஜிஆரை ரசிக்கிறவங்க, அவங்கள பார்த்து கட்சிக்குள்ளே வந்தவங்களாம் வந்து இந்த இப்போ காலத்தில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அவங்களோட ஜென்ரேஷன்ஸ் தான் இப்போ இருக்கிறாங்க. அவங்க மேலே மரியாதை வச்சுருப்பாங்களே தவிர அவங்களுக்காக ஓட்டு போடுறவங்க ஒரு எண்ணிக்கை இல்லை அப்படிங்கிறனால அவங்க பொட்டிக்குள்ளே போட்டு வச்சிட்டாங்க. இதுதான் லாஜிக்கலி விஷயம். எம்ஜிஆருக்காக ஓட்டு போடுறவங்க, எம்ஜிஆரோட கட்சின்னு ஓட்டு போடுறவங்க ஒரு எண்ணிக்கை அதிகம் வந்து இப்போ இல்லை. ஆனால் எம்ஜிஆரோட வந்து ஃபாலோ பண்ண ஜெயலலிதா அவர்களை எம்ஜிஆர் அவர்களை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஆட்சியை பிடிச்ச ஜெயலலிதா அவர்களை ஃபாலோ பண்ணுறவங்க தான் ஏடிஎம்கேக்கு இப்போ ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த ஓட்டை தான் எடப்பாடி பழனிசாமி வந்து மறுபடியும் மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அவர் உருட்டிட்டு இருக்காப்புல. சரி, இப்போது விஜய் அவர்கள் வந்து நேற்று பேசின மேடைக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் வந்து பேசினார் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நோட் பண்ணிட்டேன், நேற்றே பேசலான்னு நினச்சேன், பேசி முடிச்சோடனே. ஸோ பேசி முடிச்ச வேகத்தில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்பீச் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே சினிமா ரிவ்யூவர் அப்படிங்கிற வந்து இருப்பாங்களே, அவனுக்கிட்ட கொடுத்து அவங்க எல்லாருமே ஆல்ரெடி ஒன்றுமே போடலை, அப்படியே டிட்டோவாக ஃபயருன்னு ஒரே ஃபார்மேட்டில் எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. ஸோ இல்லை, அந்த ஸ்பீச் வந்து ஃபயராக தான் இருக்குது, அதனால தான் எல்லோரும் ஃபயர் எமோஜி போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படி என்ன ஃபயராக இருக்குது, அப்படி என்ன வந்து இது வரைக்கும் சொல்லாத விஷயங்கள் சொல்லிட்டாங்க. விஜய் அவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு. அந்த 1/2 மணி நேரம் வந்து தம் கட்டி பேசியிருக்காரு. ஆனால் எழுதி வச்சு தான் பேசியிருக்காரு, எழுதி வச்சதை பார்த்து தான் பேசியிருக்காரு. ஆனால் ஓரளவுக்கு வந்து இந்த வாட்டி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசியிருக்காரு. போன வாட்டி பேசினதோட இந்த வாட்டி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வந்து பேசியிருக்காரு. அது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படி என்ன பேசினார் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பாயிண்ட் பை பாயிண்ட் பார்ப்போம். சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்குன்னா அந்த சிங்கம் வந்து கர்ஜித்துனா 8 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்கும். சிங்கம் வந்து சாதாரண விஷயத்துக்குலாம் வெளியே வராது. அது வந்து அந்த இறையை தேடுற அந்த டைமில் தான் வேட்டையாட மட்டும்தான் வெளியே வரும் அப்படின்ட்டு. அதாவது நான்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் வெளியே வர மாட்டேன், நான் வந்தேன்னா வேட்டையாட தான் வருவேன். நேற்று வந்தார்ல, நேற்று பண்ணது பேர் தான் வேட்டையான். நேற்று மேடையில் வந்து பேசினார்ல அந்த 1/2 மணி நேரம், அதுதான் அவரோட வேட்டை. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தான் வருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். அதே மாதிரி சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மிருகத்து மேலே தான் வந்து டார்கெட் பண்ணி வந்து சண்டை போடும். அதாவது சிங்கம் தனியாகவும் இருக்கும், கூட்டமாக இருக்க தெரியும்.
ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், சிங்கம் வந்து கூட்டமாக மட்டும் தான் வேட்டையாடும், பெண் சிங்கம் தான் வந்து அதிகமாக வேட்டையாடாமல் ஆண் சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா வேட்டையாடாது அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து நான் கேள்விப்பட்டேன். அப்போ வந்து எந்த பெண் சிங்கம் வேட்டையாடுறதுக்காக இந்த ஆண் சிங்கம் வந்து இங்கே உட்காந்து கர்ஜித்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல. அதாவது இவருடைய லாஜிக் படி பார்த்தா. அப்புறம் லைன் இஸ் ஆல்வேஸ் லைன், கண்டிப்பாக அது லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் தான். எப்போனா அந்த லைன் அப்படிங்கிற விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும். இந்த அரசியல் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தன்னைத்தானே ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த அவசியம் வந்து ஓட்டு அப்படிங்கிற விஷயம். ஓட்டு வாங்கி ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் விஜய் அவர்களால் அடுத்த கட்ட விஷயத்தை வந்து பேச முடியும். ஸோ அது நடக்கட்டும். அப்புறம் ஓட்டு வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் லைன் இஸ் ஆல்வேஸ் லைன், அவரும் ஒரு லைன் அப்படின்னு வந்து அரசியலில் நம்ம ப்ரூவ் பண்ணி வச்சுக்கலாம். மதுரை வந்து ஒரு உணர்வுபூர்வமான மண், இந்த மண்ணில் வந்து நிற்கிறதுல வந்து பெருமைப்படுறேன் அப்படின்னு வந்து சொன்னார். இந்த மதுரையில் வந்து ஒரு விஷயம் மட்டும் எனக்கு வந்து ஞாபகம் வருது. சினிமாவாக இருக்கட்டும் இல்லை அரசியலாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே வந்து நமக்கு பிடிச்ச தலைவர் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் தான் அப்படின்ட்டு ஒரு உருட்டு விட்டினார். வசீகரா படத்தப்போ இப்படி தான் உருட்டினார் விஜய் அவர்கள். எம்ஜிஆரோட ஃபேனாக வந்து நடிச்சாப்புல. அந்த படம் வந்து சரியாக போகலை, பயங்கரமான நல்ல காமெடியான படம் தான், ஆனால் ஓடலை. அதுக்கப்புறம் அடுத்த படத்துலேயே வந்து ரஜினி சாரோட ரெஃபரன்ஸ் வச்சு மறுபடியும் படம் நடிக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட போக்கிரி படம் வரைக்குமே, போக்கிரிங்கிற பாருங்க, குருவி படம் வரைக்குமே ரஜினி சார் ரெஃபரன்ஸில் என் வாத்தியார் சூப்பர் ஸ்டார் நடிச்சார். என் வாத்தியார்னே சொல்லியிருக்கலாம் அவர். ஏன் வந்து சூப்பர் ஸ்டார்னு போட்டார்னு தெரியல. தளபதினு போடுறதுக்கு பதில் இளைய புரட்சி தலைவர் அப்படின்னு ஒரு போட்டே வந்து சினிமாக்குள்ளே வந்திருக்கலாம். ஒரே ஒரு விஷயந்தான் அரசியலில் வந்து ஒரு முக்கியமானது, எம்ஜிஆராக இருக்கட்டும் இல்லை வந்து கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், தான் எங்கே ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் சொல்ல மறக்கவே மாட்டாங்க. கருணாநிதி அவர்கள் வந்து பீக் மொமெண்ட்டுக்கு வந்திருந்தால் கூட, நிறைய அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தாண்டி வந்திருந்தால் கூட, அண்ணா நாமம் வாழ்க அப்படிங்கிறது அந்த வார்த்தையை சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் அவர்களும் அண்ணா நாமம் வாழ்க எம்ஜிஆர் நாமம் வாழ்கன்னு சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. தான் ஆரம்பித்த இடத்த வந்து மறந்தவனுக்கு அரசியல் இடமே கிடையாது. அதை எப்படி சொல்கிறேன்னா, அந்த இடத்த வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். அப்போ தான் இவன் பழச மறக்கலை அப்படிங்கிற தன்மை வரும். ஸோ சினிமாக்குள்ளே வந்து எனக்கு பிடிச்ச தலைவர் வந்து எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து சினிமாக்குள்ளே வந்து புரட்சி கலைஞர் என்னுடைய அண்ணன் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா என்னால் மறக்கவே முடியாது. அவருடைய நட்பு கிடைக்கிறது எனக்கு ரொம்ப கிடைச்சிது அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து அந்த புரட்சி தலைவர் அப்படிங்கிற கான்செப்ட் கூட சரி எல்லாத்துக்கும் எம்ஜிஆர் பிடிக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அந்த புரட்சி கலைஞர் அப்படிங்கிற கான்செப்டை சத்தியமாக அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. 17 படங்கள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் கூட வந்து எம்ஜிஆருங்கிற பாருங்க, நம்முடைய கருப்பு எம்ஜிஆர் நம்முடைய விஜயகாந்த் அவர்கள் கூட வந்து எடுத்திருக்காப்புல. ஆனால் அந்த செந்தூர பாண்டி அப்படிங்கிற படம் மூலமாக தான் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடச்சிது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் நடித்த படங்கள் சரியாக ஓடலை அப்படின்னோடனே விஜயகாந்தோடைய அந்த பெருந்தன்மையினால தான் கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட்டு கிடச்சிது. அது மூலமாக விஜய் அவர்கள் பெரிய இடத்துக்கு வந்து சினிமாக்குள்ளே வராப்பில். வந்த பிறகு வளர்ந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு படத்தில் விஜயகாந்த் அவருடைய படத்தில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் கேட்டாருங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா நடிக்க மாட்டேன்ட்டார். அது என்ன காரணம் சொல்லி நடிக்க மாட்டேன்னு சொன்னாருன்னு நமக்கு தெரியாது. அதுக்கப்புறமேட்டு என்னென்னா, அவர் வந்து உடல்நிலை சரியில்லாத நேரத்தில், அவர் வந்து வீட்டில் இருந்த நேரத்துலையும் சரி விஜய் அவர்களை போய் நேரில் பார்க்கல. அவருடைய உண்மையான பயங்கரமான அண்ணன் இருக்கார்ல, அவரை போய் பார்க்கவே இல்லை. இறந்ததுக்கப்புறமேட்டு அந்த இறுதி ஊர்வலத்தில் போயிட்டு அந்த ஒரு 10 செகண்ட் சொல்லி அப்புறம் மார்க்கெட்டிங் பண்ணாங்க. ஒரு 10 செகண்ட் நின்று ஃபீல் பண்ணிட்டு வெளியே வந்தார். அதுதான் வந்து விஜய் அவர்கள் வந்து கடைசியாக விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்தது. உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் வந்து விஜயகாந்த் அவர்களை தேடி போய், அதாவது சிங்கப்பூர் ஏதோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு விஜயகாந்த் அவர்கள் வீட்டுக்கு வந்தார். அப்போ அவரோட வீட்டுக்கு போய் பார்த்த ஒரே ஒரு நடிகர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரஜினிகாந்த் மட்டும்தான். அவரும் அப்போ படம் நடிச்சிட்ருக்காரு. அவரோட வயசு என்ன, இவரும் வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் நிறைய விஷயங்கள் தாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா படம் நடிச்சிட்ருக்கிறாரு. ஆனால் அவர் போய் வீட்டில் போய் நேரடியாக வந்து போய் பார்த்துட்டு வந்தார். அதை வந்து அவங்களுடைய குடும்பம் வந்து இது வரைக்கும் ஞாபகம் வச்சுட்ருக்காங்க. இப்போ அரசியல் காரணத்துக்காக விஜய் அவர்களை வந்து சப்போர்ட் பண்ணி பேசலாம். பட் ஆனால் அப்போயே அவங்க சொல்லிட்டாங்க யாருமே ஃபோன் பண்ணல அப்படின்னு. விஜயகாந்த் அவர்களுடைய பையன் கூட வந்து பார்த்திங்கன்னா அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து பார்க்கல, இறந்து போனதுக்கு அப்புறமேட்டு வீட்டில் வந்து ஃபோட்டோக்கு வந்து பூ போட்டு வந்ததோடு சரி அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ இது எப்படி வந்து என்னுடைய அண்ணனை வந்து விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது பார்க்காம புரட்சி கலைஞர்னு இப்போ வந்து பெருமையாக சொல்லிக்கிறதுல எந்த வித பலனுமே கிடையாது. ஸோ சீமான் அண்ணன் வந்து சொல்லுவார்ல, ஒவ்வொரு மேடையிலும் வரும்போது யாரோ ஒரு அரசியல் தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட வந்து பழகின விஷயத்தை அவங்க போனதுக்கப்புறம் சொல்லிட்டு இருப்பார். அது உண்மையும் இருக்கும் பொய்யும் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. பட் ஆனால் அந்த மாதிரி விஷயத்தை தான் விஜய் அவர்களும் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. இன்னொன்று என்னென்னா, விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசினோமா, அடுத்து வந்து 1967 1977 மாற்றம் நடந்த மாதிரி இங்கேயும் மாற்றம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு அரசியல் கட்சியில் வந்து அண்ணா அவர்கள் பண்ண மாற்றமும் எம்ஜிஆர் அவர்கள் பண்ண மாற்றமும் சாதாரண மாற்றம் கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் வந்து டிஎம்கேக்குள்ளே வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி அவர் வந்து டிஎம்கேயில் இருக்கிற அந்த அஸ்திவாரம் வரைக்கும் அத்தனை விஷயங்களையுமே அவர் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்காரு, அதுக்குள்ளே வேலை செஞ்சுருக்காரு. டிஎம்கேயில் வந்து ஒரு எம்எல்ஏவாக கூட இருந்திருக்காரு, அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்திருக்காரு. அவங்களுக்குலாம் இத்தனை வருஷம் தேவைப்படுச்சு, உனக்கு வந்து எப்படி வந்து வந்தவொடனே 2 வருஷத்தில் நீ ஆட்சி பிடிப்ப அப்படின்னு சொல்கிறதுல ஒரு லாஜிக்கலி விஷயம் இருக்குது. அரசியல் அப்படிங்கிறது வந்து வெறும் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மூலமாக ஆன்லைனுக்குள்ளே மார்க்கெட்டிங் பண்ணால் மட்டுமே ஃபோன் வச்சுருக்கவங்க எல்லாருமே ஓட்டு போட்டுருவாங்கன்னு அப்படின்னு கிடையாது. ஓட்டு போடுவாங்க,
ஆனால் ஒரு 10-14% வரைக்கும் தான் மேக்ஸிமம் புல் பண்ணி எடுக்க முடியும். ஆனால் இங்கே வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா 30% கிட்ட ஓட்டு வந்தால் தான் ஜெயிக்க முடியும். 28 தாண்டினா தான் 10 சீட்டை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதெல்லாம் உங்களுக்கு புரியுமா புரியலையா அப்படிங்கிறது தெரியல. எந்த குரலும் கேட்காம சிரிப்போடு கடந்திருக்கோம். நம்மளை பற்றி என்ன விமர்சனம் பண்ணாலும் அதை சிரிப்போடு கடந்திருக்கோம். நீங்கள் சிரிப்போடு கடந்துட்டு போயிடுவீங்க. ஆனால் இந்த ஆன்லைனுக்குள்ளே மார்க்கெட்டிங் பண்ணுறது சில பேர் வச்சுருக்கீங்கள, ஆன்லைனுக்குள்ளே இந்த ஐடிவிங்கன்னு வச்சுருக்கீங்களா, அவங்க என்ன சிரிப்போடு கடந்துட்டாங்களா? யார் எதை பற்றி பேசினாலும் அதை வந்து அப்யூஸ் பண்ணுற கண்டென்ட்டோடு தான் பார்க்குறாங்களே தவிர அவங்க என்ன சொல்ல வராங்க, அதில் என்ன உண்மையான தன்மை சொல்ல வராங்க அப்படிங்கிறத கவனிக்கிற மனநிலையில் ரசிகர் கூட்டமே முதல்ல கிடையாது. சினிமாவில் வந்து ஒன்றும் இல்லைங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, பக்கமாக வந்து ஒரு பெரிய சினிமா வருது. அந்த சினிமா இப்போ கூலி திரைப்படம் வருது. அந்த கூலி திரைப்படத்துக்கு எவெல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தானோ அவெல்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய இந்த பேச்சுக்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூன்னு கொடுத்துருக்கான். ஒரு படத்துக்கு ரிவ்யூ கொடுக்குறவங்களுக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நேரடியாக சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அப்போ யார் மூலமாக வந்து அவங்க வந்து படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாங்க, மக்கள் வந்து அந்த நெகட்டிவ் ரிவ்யூ ஏன் நிராகரித்தாங்க அப்படிங்கிறத பற்றி யோசிச்சு பார்த்துங்க. இது உங்களோட பார்வைக்கே விட்டுறேன். நான் உட்காந்துட்டு இதை வச்சு உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும்லாம் நமக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. அப்புறம் அவரே வரல இவரே வரலன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னோன்னே நம்ம வந்ததுக்கு அப்புறமேட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. முதல்ல நம்ம வந்தது வந்து வர முடியுமான்னு கேட்டாங்க, அப்புறம் கட்சி ஆரம்பிக்க முடியுமான்னு கேட்டாங்க, அப்புறம் மாநாடு போட முடியுமா கேட்டாங்க அப்படின்னு. இது எல்லாருமே உள்ளுக்குள்ளே வரும்போது கேட்குற கேள்வி தான். நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் அரசியலில் வந்து ஒரு ஓட்டு வாங்கி ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் கேள்வி கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. கேள்வி கேட்குறதா அவங்களோட வேலை. அதை வந்து பொய்யாக்கிற தன்மை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பெரிய அரசியல் தலைவராக மாறிடலாம். அப்புறம் அவருக்கே இத்தனை வருஷம் இவருக்கு எப்படி முடியும்? எம்ஜிஆர் அவர்களே வந்து அரசியலுக்குள்ளே பெரிய அளவுக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் முதல் எலெக்ஷன் ஜெயிக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து 20 வருஷம் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரியான அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து விஜய் அவர்களுக்கு இருக்கா? அரசியல் மேடை எக்ஸ்பீரியன்ஸே விஜய் அவர்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் அவர் வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டாரு அப்படிங்கிறது, வீட்டுக்குள்ளே போன பிறகு தான் அவர் அரசியலுக்குள்ளே வராரு அப்படிங்கிறதுலாம் ஓகே. ஆனால் வீட்டுக்குள்ளே விஜய் அவர்களை பார்த்துருக்காங்க, விஜய் அவர்கள் டான்ஸ் ஆடுறத பார்த்துருக்காங்க, அதில் அப்புறம் காமெடி பண்ணுறதுலாம் பார்த்துருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் அரசியல் பண்ணுறதை வந்து பார்க்குறவங்க எல்லாருமே 18 வயசுக்கு மேற்பட்டவங்க. விஜயருடைய ரசிகர்கள்லாம் தான் ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் மற்றவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறலாம் அவர் உட்காந்து யோசிக்கிறோம். அப்புறம் அரசியல் ஆய்வாளர்களுக்கு வெறும் அரசியல் ஆய்வாளர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிக்கிறாராம். இப்போது இந்த கூட்டத்தை வச்சு இந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2026 எலெக்ஷனில் வந்து ஒரு ஓட்டாக மாறும். அதுக்கப்புறமேட்டு ஏற்கனவே நம்மளை வந்து தப்பாக நினைக்கிறவங்களுக்கு ஒரு வேட்டாக மாறும். இது வந்து நம்மளுடைய சட்டசபைக்கு போய் வந்து சட்டசபைக்கு போய் சேர்றதுக்கான ஒரு ரூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பயங்கரமான ரைமிங்கில் டிஆர் மாதிரி போட்டார். ஓட்டா வேட்டா ரூட்டா அப்படின்னு ஒரு வந்து போட்டிருக்காப்புல. கொஞ்சம் கேட்கும்போது என்ன சொல்கிறது, சினிமா டைலாக் மாதிரி இருக்குது. பட் ஆனால் ஓகே, ஏதோ பேசலாம், தப்பு இல்லை. மேடையில் பேசுகிற ஸ்பீச்சில் கொஞ்சமாச்சும் ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கட்டும். அதனால் ஒன்றும் ஒட்டு சொல்லிக்க தேவையில்லை. நம்ம கனெக்ஷன் வெறும் மக்களோட மட்டும்தான். நம்ம வந்து யார் கூட வந்து கனெக்டடாக இருக்கோம்னா மக்கள் கூட தான் நம்ம கனெக்டடாக இருக்கோம். எங்கே மக்கள் கூட கனெக்டடாக இருக்கோம்? எதுவுமே இல்லையே. இப்போ நேற்று பேசின பேச்சில் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசினாங்க. அந்த அஜித் பையன் இருக்கான்ல, அந்த பையனுடைய மரணத்தை பற்றி பேசினாங்களா? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவ குழு ஒரு பையனுக்கு நடந்திருக்கு, அதை பற்றி பேசினாங்களா? இப்போ தூய்மை பணியாளர்கள் வந்து பணி நிரந்தர வேலை வாய்ப்பு உட்கார்ந்துட்டு இருக்காங்களா, அதுக்கு ஏதாவது ஒன்று பேசினாங்களா போராட்டத்தை பற்றி? இந்த 3 விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருந்தால் தான் விஜய் அவர்கள் இந்த கரண்ட் அரசியலை புரிஞ்சிருக்காரு அப்படின்னு அர்த்தம். மேடை பேச்சு ஆரம்பிக்கும் போதே யாரை வச்சு ஆரம்பிக்கணும், எதுக்காக ஆரம்பிக்கணும்னே தெரியாத ஒரு மனநிலையில் தான் ஆரம்பிக்கிறார். ஃபஸ்ட்டு நீங்களாக பார்த்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல். அதனால் அவர் வந்து சிங்கம் கர்ஜனின்னு எதையோ ஒன்று உருட்டிக்கிட்டு ஆரம்பிக்கிறாப்புல. ஆனால் ஒரு பேச்சில் எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே வந்து முடிவு புள்ளிங்கிறது தெளிவாக இல்லாத ஒரு பேச்சாக இருந்துச்சுன்னா அது வெறும் சவடாலாக மட்டும்தான் இருக்குமே தவிர அது பேச்சாக கருதப்படாது. அது எத்தனை பேருக்கு புரியும்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக 2K கிட்ஸ்லாம் ஃபயர் விடுவாங்க. ஆனால் அதை தாண்டி வந்து ஒரு மிகப்பெரிய உலகம் இருக்குது அரசியலில். அது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தெரியல. அப்புறம் கொள்கை எதிரி, நம்மளுடைய கொள்கை எதிரி வந்து பாஜக தான். அரசியல் எதிரி வந்து பார்த்திங்கன்னா திமுக தான். கொள்கை எதிரி எதுக்கு பாஜகனா, அவங்க வந்து இஸ்லாமியர்களை வந்து ரொம்ப வஞ்சிக்கிறாங்களா, அதனால் வந்து கொள்கை எதிரி வந்து பாஜக தான். திமுக வந்து ஒரு குடும்பமே வந்து ஆட்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறனால வந்து திமுக வந்து எதிர்க்கிறாங்களாம். இது 2 காரணத்தை ஆல்ரெடி சொல்லிட்டாங்க எல்லாருமே. ஆனால் அதையும் தாண்டி அவங்கள வந்து ஜெயிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க மக்கள். அப்போ அது என்ன காரணத்தில் அவங்க ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம வெறும் இந்த காரணத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தால் அரசியலில் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் கடந்துருச்சு. இப்போ அடுத்து வந்து திமுகவில் வந்து யார் ஆட்சிக்குள்ளே வரப்போகிறாங்க, யார் வந்து வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். கண்டிப்பாக அதை எதிர்க்க வேண்டிய விஷயம் தான். ஆனால் அதையும் தாண்டி மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிறதுக்கு என்ன, ஒரு குடும்பம் தான் ஆட்சி பண்ண போதுன்னு தெரியும். அதே மாதிரி ஒரு குடும்பம் தான் ஆட்சி பண்ணுன்னா காங்கிரஸ் தான் மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 60 வருஷமாக ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றி ஏதோ ஒரு வார்த்தை பேசுனாங்களா? கிடையாது. அது என்னத்தை போய் சொல்கிறதோ தெரியல. நம்ம சொன்னோம்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க. பெண்கள் சக்தி, இளைஞர் சக்தி நம்மோடு இருக்கிறார்கள். என்னை வந்து விஜய் தளபதி விஜய் அப்படிலாம் சொல்லி வந்து எல்லாருமே என்னை வந்து பாசம் காட்டியிருக்காங்க. அதில் மாற்றுக்கத்திலே கிடையாது. பாசம் காட்டுறதை வந்து மக்கள் காட்டிடுவாங்க. அந்த பாசத்தை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம்.
நாம் யார் தெரியுமா, இந்தியாவின் மாபெரும் வெகுஜன மக்கள் படை அப்படின்ட்டு இருக்காப்புல. அதாவது இந்தியாவோட மிகப்பெரிய வெகுஜன மக்கள் படை தான் வந்து நம்ம. அதனால் அந்த மக்கள் படை கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற விஷயத்தை விஜய் சொல்லியிருக்கிறாப்புல. அது என்னத்தை சொல்கிறது எல்லாமே சொல்லலாம், ஆனால் எப்படி நடக்க போது பார்க்கலாம். கூட்டணி நமக்கு தேவையில்லை, மக்கள் கூட தான் கூட்டணி. இந்த வார்த்தையை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் பேசணும். ரொம்ப டீட்டெயிலாக இல்லை, ஒரு நிமிஷம் தான் பேச போகிறோம். மக்களோட கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே மக்களோட தான் கூட்டணி வைக்க போகிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைக்க எவனும் தயாராக இல்லை. ஏன்னா இவர் வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணுறாரு. தன்னைத்தானே மார்க்கெட்டிங் பண்ணிக்கிற ஒரு விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காரே தவிர தன் கூட இருக்கிற யாரையுமே அவர் மார்க்கெட்டிங் பண்ணலை. அவரோட கொள்கை பரப்புச்சியாளர்லேருந்து அவர் கூட நிற்கிற யாரையுமே அந்த மேடையில் ஒழுங்காக பேச விடலை. எல்லாருமே தன் மனசை வச்சு பேசணும். யாருமே தெளிவாக பேசவே இல்லை. புஷியானந்த் அவர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களாம் உள்ளூரில் இருக்காங்களே, எவனுமே ஒழுங்காக பேசலை, யாருமே ஒழுங்காக பேசலை. அப்போ ஏன்னா யாருமே ஒழுங்காக பேசாதப்போ எப்படி மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும்? ஸோ சில டைமில் வந்து நம்ம உரிமையான சில வார்த்தைகள் வச்சுட்டோம்னா ஃப்ளோவில் பேசியிருக்கேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ கூட்டணி தேவையில்லை, மக்களுக்கான கூட்டணி. டிவிகே வச்சு டிஎம்கே தான் வந்து நாங்கள் ஒரே ஒரு போட்டி அப்படின்னு. இப்போது ஆட்சியில் இருக்குது டிஎம்கே, அதனால் நேரடியாக டிஎம்கே எதிர்க்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் அப்படின்னு ஒரு பாட்டு பண்ணாப்புல. அதாவது எம்ஜிஆருடைய ரசிகனாக விஜய் அவர்கள் தீனு மாறிட்டாப்புல. பாவம். மெர்சல் என்ன படம், அது வசீகரா படம், அதுக்கப்புறமேட்டு மெர்சல் திரைப்படம். அதை தவிர வேறு எந்த படத்துலையும் பல இடங்களில் வந்து எம்ஜிஆரை பற்றி அவர் பேசினதே கிடையாது. பாஜக இஸ்லாமியருக்கான எதிரானது, தமிழ்நாட்டு இலங்கை தமிழர்களுக்காக கச்சத்தீவை மீட்டு தாருங்கள். அருமையான வார்த்தை சொன்னார். இந்த கச்சத்தீவை வந்து மீட்டு தாருங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார்ல, கச்சத்தீவை யார் கொடுத்தது? கொடுத்தவங்களை பற்றி பேசணும்ல. கொடுத்தவங்களை பற்றி பேசினா தானே மீட்டு தரத்தை பற்றி பேசணும். அது கச்சத்தீவை மீட்டு தரத்துக்கு உண்டான எல்லா வேலையும் வந்து பாஜக பண்ணிட்டு தான் இருக்காங்க. இலங்கை தமிழர்களுக்கு 800 பேர் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டாங்க. அந்த 800 பேர் இறந்து போனாங்களே, அது எந்த ஆட்சியில் இறந்து போனாங்க? அதை பற்றி பேசணும்ல. பிஜேபி வந்து ஆட்சிக்குள்ளே வந்து இந்த 15 வருஷம் ஆக போதில்லை. இந்த 15 வருஷத்துக்குள்ளே எத்தனை மீனவர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு புள்ளி விவரத்தை எடுத்து வந்து பேசணுமில்ல. விஜய் அவர்களுக்கு எழுதி கொடுத்தவன் சரியில்லை. அவங்க வந்து இன்னும் காங்கிரஸ் ஆட்சிக்குள்ளே நடந்த பிரச்சனையை கொண்டு வந்து பிஜேபி மேலே திணிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அப்புறம் நீட் தேர்வு வந்து வேணாம் அப்படின்ட்டு இருக்காரு. உச்சநீதிமன்றம் நீட் தேர்வை பற்றி பேசி பிரயோஜனம் கிடையாது. முழு தீர்ப்பை சொல்லி வந்து முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் ரிவர்ஸ் எடுக்க முடியாது. நீ ஒழுங்குமுறையாக நீட் தேர்வு போய் படிங்கன்னு சொல்லிட்டாங்க. தாமரையில் வந்து தண்ணியை விட்டாது தமிழர்கள் எப்படி ஒட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ரொம்ப இது நல்லா இருக்குதான் டைலாகு. பட் ஆனால் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே ஜெயிக்க முடியாதுங்க. அது ஊருக்கே தெரியுங்க. பிஜேபி எதிர்ப்புங்கிறது மட்டுமே ஒரு அரசியலாகவே வச்சுக்கிட்டு பண்ணவே முடியாதுங்க. பிஜேபி எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, இது ரெண்டு. அதாவது திமுகவையும் சேர்த்து எடுத்துட்டோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு மாற்று ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்து யாரோ விஜய் அவர்கள் சொல்லி வந்து நம்ப வச்சுருக்கிறாங்க. இது எங்கே போய் நிற்க போதில்லை. கீழடியின் ஆராய்ச்சி நிலையை வந்து நீங்கள் மறைச்சிருக்கீங்க அப்படின்னு பிஜேபி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க ஆராய்ச்சி நிலையை வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து சொல்லணும், அதுக்கு உண்டான வேலையை அவங்க செய்யணும். ஆனால் இதெல்லாம் வந்து அரசியலில் ஓட்டுக்கான பயன்படுகின்ற விஷயமா வந்து கீழடியோட ஆராய்ச்சி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது வந்து நீங்கள் ஆட்சியை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு பிஜேபி குறை சொல்கிறதுக்காக பயன்படுத்துகிற விஷயம்னா இந்த கீழடி ஆராய்ச்சி, அதுக்கப்புறமேட்டு நாட்டு மக்களை வந்து வஞ்சிக்கிறாங்க, மதவாத அரசியல். இதெல்லாம் வந்து நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் பேச வேண்டிய அரசியல். ஜெயிக்கிறதுக்காக பேச வேண்டிய அரசியல் வந்து இங்கே இருக்கிற ஆளுங்கட்சிகள் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுறது தான் ஜெயிக்கிறதுக்காக பேச வேண்டிய அரசியல். எம்ஜிஆர் இருக்கிற வரை யாருமே சிஎம் ஆக முடியவில்லை. ஏன்னா எம்ஜிஆர் வந்து அவள் ஆழமாக மக்களோட மனசுக்குள்ளே போய் சேர்ந்துட்டார். அவர் எடுத்த அந்த பேச்சு, அவர் வந்து சொல்லப்பட்ட அவர் சொன்னார்ல அந்த காரணங்கள், இந்த ஆட்சி தேவையில்லை அப்படின்னு அவர் வந்து சொன்ன காரணங்கள் எல்லாமே ரொம்ப அழுத்தமாக இருந்தது. ஏன்னா அவர் கட்சிக்குள்ளே இருந்து அந்த கட்சி என்ன தவறுகள் செய்யுது அப்படிங்கிற விஷயத்த முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு ஏற்கனவே அந்த கட்சிக்குள்ளே இருந்த பெரிய பெரிய தலைவர்களை உடச்சி வெளியே கொண்டு வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து அங்கே பெரிய சம்பவம் பண்ணார். ஆனால் இப்போ இருக்கிற கட்சிகள், ஏற்கனவே இருக்கிற 1 சீட்டு 2 சீட்டுக்கு அடிச்சுக்கிற கட்சிகள் கூட இங்கே நேரடியாக விஜய் கூட வந்து சேர்றதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது விஜய் அவர்களை வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பாதிப்பு உள்ளாகி இருக்குது. அதனால எமோஷனலாக அவர் வந்து சில விஷயங்கள் பேசிட்டு கிடக்கிறாப்புல. அவ்வளோதான் உண்மை. எம்ஜிஆர் கட்சி எப்படி இருக்கிறது, அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணுன்ட்டு. அதுதான் நானும் சொல்கிறேன். எம்ஜிஆர் கட்சி எப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் மீட்டெடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாப்புல. இப்போது நேற்று வந்த கூட்டம் பெரிய கூட்டம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது. அப்போ அவர் அந்த கூட்டத்தை வச்சு அவர் வந்து கண்டிப்பாக அவர் நேரடியாக புள்ளி விவரங்களோட அந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் வருதோ அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஒரு கட்சி என்ன கேள்வி கேட்கணுமோ, டிஎம்கே என்ன கேள்வி கேட்கணுமோ, அவங்க பண்ணுற தவறுகளை சுட்டி காட்டி கேள்வி கேட்குறாரு. ஆனால் நீங்கள் எதுவுமே கிடையாது. டிஎம்கே தப்பானது, ஏடிஎம்கே தப்பானது, நான் மட்டும் தான் சரியானவன் அப்படிங்கிறது மட்டும் தான். ஏன் சரியானவன், எப்படி சரியானவன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. மாநாட்டில் நேற்று ஒரு ஆள் இறந்து போயிட்டார், ஒரு பையன் இறந்து போயிட்டார். அதே மாதிரி போன மாநாட்டில் ஒரு 7 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த இறந்து போன வீட்டுக்கு எத்தனை பேர் போனாங்க? ஒரு கட்சி தலைவராக போனோமா? இல்லையே. அரசியல் சம்மந்தமாக ஏதாவது நம்ம பயன்படுத்தினா நம்ம தான் நம்ம போயிட்டுருக்கணும். அப்போ கட்சியில் வந்து உயிரை விட்ட தொண்டனுக்கு என்ன மரியாதை?
அதுவும் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு. அப்போ அவங்களுக்குலாம் என்ன மரியாதை? நான் உங்கள் பக்கமே விட்டுறேன். ஸ்டாலின் அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள், உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அங்கிள்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் அங்கிள் அங்கிள் அங்கிள்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு கிடந்தாப்புல. வெறும் 1000 ரூபா மட்டும் போதுமா அங்கிள், அதுக்கு மேலே வந்து எதுவுமே தேவையில்லையா அங்கிள், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. நேற்று வந்து ஸ்டாலின் அவர்கள் அங்கிள்னு சொல்லி டிஎம்கே உடைய தொண்டர்களை வந்து தூண்டி விடணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் தான் மெயின் கான்செப்டாக விஜய் அவர்கள் பேசப்பட்டது. அந்த கான்செப்ட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா, ஓரளவுக்கு டிபேட்டில் வந்து பேசுகிற அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது எந்த அளவுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது காலம் போக்கில் வந்து செய்வோன்னு சொன்னீங்களே அங்கிள், செஞ்சீங்களா அங்கிள் அப்படின்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அது நிறைய விஷயங்கள் செய்யலை, அதை அவங்க வந்து செய்யறதுக்கு உண்டான விஷயங்களை தாண்டி இப்போ வந்து கடைசி அரசியலுக்குள்ளே என்னென்ன வந்து உருட்டலாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வந்து திமுக வந்து ஆல்ரெடி வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அவங்க என்ன செய்யலைங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கோம்ல. என்ன செய்யலைன்னா, பெண்களுக்கான பாதுகாப்பை முழுமையாக கொடுக்கல. அது எந்த பெண்களுக்கான பிரச்சனைக்காக முழுமையாக கொடுக்கல. கௌரவ கொலை நடந்திருக்கு, அந்த கௌரவ கொலைக்கு ஏன் வந்து சரியான தீர்வு கிடைக்கல, சரியான விஷயங்கள் பண்ணலை, ஏன் அது நடக்குது, போதைப் பொருள் வந்து கலாச்சாரம் மிக அதிகமாக இருக்குது, அதுக்கு ஏன் தடுக்கலை அப்படிங்கிற விஷயத்த பின் பாயிண்ட் பண்ணி பேசணும், புள்ளி விவரங்களோட பேசணும். இத்தனை பேர் இறந்துருக்காங்க, போதைப் பொருள் பயன்படுத்தினா இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, போன ஆட்சியில் வந்து இப்படி இருந்தது, இந்த ஆட்சியில் இது இன்க்ரீஸ் ஆகிருக்குது இப்படின்னு புள்ளி விவரங்களோட பேசியிருந்தா இன்னும் அழுத்தமாக இருந்திருக்கும். சும்மா பொதுவாக பேசினா அப்புறம் ஒரு மேடை பேச்சா போயிடும்ல. இது எப்படி வந்து அந்த ஆட்சியை வந்து குறை சொல்கிறதா இருக்கும்? ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போன பிறகு தான் நான் வந்து அரசியலுக்குள்ளே வரேன் அப்படின்னு வந்து நம்முடைய விஜய் அவர்கள் வந்து சொல்கிறாப்புல. அதாவது அவர் வந்து டிவிக்குள்ளே போனது, ஒரு நடிகனாக போய் வந்து மக்கள் மத்தியில் போய் சென்றடைஞ்ச விஷயத்தை தான் வந்து அவர் அழுத்தம் திருத்தமாக வந்து இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அது வேறு, அரசியல் வேறு அப்படிங்கிறத வந்து அவருடைய ரசிகர்களை தாண்டிய ஒரு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூவ் பண்ணும். அது அவர் எப்போ உணர போகிறார் அப்படிங்கிற விஷயம் தெரில. அதே மாதிரி வந்து நான் எலெக்ஷனில் நிற்க போகிறது மதுரை கிழக்கில் வந்து யார் நிற்க போகிறோம், மதுரை கிழக்கில் யார் நிற்க போகிறாங்கன்னா விஜய் தான் நிற்கிறார். மதுரை மேற்கில், மதுரை நடுவில், மதுரை வடக்கு, எல்லா இடத்துலையுமே வந்து நான் தான் நிற்க போகிறேன். தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற 234 தொகுதியிலையும் வந்து உங்களோட விஜய் தான் நிற்கிறான் அப்படிங்கிறத நம்பி நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்றாங்க. இங்கே தான் உண்மையான உருப்படியான ஒரு விஷயத்தை வந்து விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்காப்புல. என்னென்னா, அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் அவர்கள் எங்கே நின்னாலும் அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் நிற்கிறவங்க எல்லாம் விஜயை வந்து நம்பி தான் நிற்கிறதுக்கு எலெக்ஷனுக்குள்ளே வராங்க. அவங்க எல்லாருக்கும் ஓட்டு வந்துருமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அது வந்து எம்ஜிஆர் நம்பி வந்து ஒரு கூட்டம் நின்றுச்சு அப்படின்னா அவங்களுக்கான ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஏன்னா எம்ஜிஆரை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எம்ஜிஆரோட பேரை சொன்னாலே அது அவங்க எம்ஜிஆர் ஒருத்தரை கை காட்டுறான்னு அவங்க வந்து அவருடைய தொண்டன் அப்படிங்கிற அழுத்தமாக வந்து உணர்ந்தாங்க. அந்த உணர்ச்சி வந்து விஜயர்களுடைய தொண்டனை கை காட்டும் போது வருமா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறி. அது நடந்தால் தான் நடக்கும். ஆனால் இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தோம்னா, வெறும் 1/2 மணி நேரம் பேசிட்டு வந்து கைத்தட்டு வாங்கிட்டு போயிட்டு இருந்தோம்னா இதெல்லாம் நடக்காது. இந்த விஜய் தான் சின்னம், வேட்பாளர்கள் எல்லாமே நான் தான். அதாவது விஜய் அப்படிங்கிற அந்த பேர் தான் வந்து சின்னம், உங்களுக்கு அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் அழுத்தமாக சொல்லியிருக்கிறாப்புல. இது மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரில. அவருக்கு என்ன சின்னம் கிடைக்குது அப்படிங்கிறது பொறுத்து தான் தெரியும். டிவிகே வந்து வில் ஃபேஸ் இட் அண்ட் டிவிகே வில் கான்கர் இட் அப்படின்றாங்க. டிவிகே வந்து இந்த எல்லா பிரச்சனையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த எல்லா பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா தாண்டி நாங்கள் வந்து கண்டிப்பாக அதிகாரத்தை பிடிப்போம் அப்படிங்கிற விஷயத்த வந்து இங்கிலீஷில் வந்து ரொம்ப தம் கட்டி பேசினாப்புல. தூத்துக்குடியில் இருக்கிற அக்காக்கள் பல பேர் வந்து சொன்னாங்க. அதாவது தூத்துக்குடியில் ஒருத்தவங்களோட பிரச்சனைக்காக வந்து அவங்க சொன்னாங்களா, விஜய் அவங்களுக்கு வந்து நான் தாய் மாமன் நான் நிற்கிறேன், அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா குழந்தைகளுடைய தாய் மாமனா நான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து பேசினாப்புல. பெண் குழந்தைகளுக்கான தாய் மாமனா அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து உருட்டினாப்புல பேசினாப்புல. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து மக்கள் அதெல்லாம் கவனித்து நம்ம வந்து இந்த வீடியோ போடுறோம் அப்படிங்கிறனால அழுத்தம் திருத்தமாக பார்க்குறோம், மற்றவங்களாம் அப்படியே அழுத்தம் திருத்தமாக பார்ப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. 30 வருஷமாக என்னோட நிற்கிறீங்க, நீங்கள் வந்து எனக்கு கடவுள் கொடுத்த வர இதை வந்து நான் எந்த விதத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னாப்புல. ஸோ முதல்ல இந்த மக்களுக்கான அழுத்தமான இவங்க வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனைகளை வந்து பேசுங்க. கரண்ட் பாலிடிக்ஸ் விஷயங்களை பேசுனீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் உருவாகும். சும்மா வந்து பொதுவாக நான் உங்களுக்காக இருக்கேன்னு சொல்லி வந்து ஃபஸ்ட்டு மாநாட்டில் ஒரு அறிமுக மாநாட்டில் பேசுகிற விஷயத்தையும் அடுத்த மாநாட்டிலையும் பேசிகிட்டு இருந்தால் மக்களுக்கு அது பயன்படாது. சும்மா ஃபயர் விட்டுட்டு ஒரு 4 நாள் தான் ட்ரெண்ட் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு ஓடிடும். புதுசாக அரசியலுக்குள்ளே யார் வந்தாலுமே எதிரிகளுக்கு பற்றி எரியத்தான் செய்யும், அது மாற்றுக்கிட்டே கிடையாது. ஆனால் அந்த பற்றி எரியறதை வந்து சரியான விதத்தில் தனக்கான எரிபொருளாக பயன்படுத்திக்க தெரிஞ்சவன் தான் உண்மையான தலைவர். எரியிற தணலுக்கான காரணமாக விஜய் அவர்கள் இல்லை, அவரே ஒரு எரிபொருளாக மாறிக்கிட்டு இருக்காரே தவிர அந்த காரணமாக அவர் இன்னும் மாறணும்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களோட விஜய் நான் வரேன், சொல் தான் முக்கியம், செயல் தான் முக்கியம், சொல்லு மட்டும் அவசியம் கிடையாது அப்படின்னு இருக்காரு. ஸோ அதை தான் நானும் கேட்குறேன். இப்போ நேற்று மேடையில் பேசின பேச்செல்லாம் முக்கியம் கிடையாது, செயல் தான் முக்கியம். அதை விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். குட்டி கதை சொன்னார், ஒரு 10 தளபதி வந்து செலக்ட் பண்ணுறாராம் ஒரு மன்னர்.
அவங்க எல்லாத்தையுமே வந்து விதையை கையில் கொடுக்குறாராம். விதையை கொடுத்துட்டு வந்து போய் வளர்த்துட்டு வாங்கன்னு சொன்னதுக்கப்புறமேட்டு அதில் என்ன பண்ணாங்க, 9 பேர் வந்து பெரிய பெரிய செடி வளர்த்துட்டு வந்தாங்கன்னா ஒரே ஒருத்தன் மட்டும் செடியை வளர்த்துட்டு வரலையா, அவனை தான் தளபதி ஆக்கினாராம். ஏன்னா அந்த விதை வந்து ஒரு அவித்த விதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையவே அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிட்டார். அதாவது பொய்யா வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்தா அதை வந்து நம்பி பண்ணுறது வந்து நம்மளுடைய இவங்க கிடையாது. ஒரு தலைவனுக்காக ஒரு தளபதிக்கான அழகு கிடையாது. ஸோ நீங்கள் தான் எல்லாருமே மன்னர்கள், ஆனால் நீங்கள் எல்லாருமே கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வைக்க போகிற அந்த தளபதி அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டிட்டு அப்படியே சினிமேட்டிக்காக பயங்கரமான லுக் விட்டாரு. நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. காமராஜரை தோற்கடித்தவர்கள் அரசியல்வாதி தான். மீண்டும் சந்திக்க வரை நன்றி வணக்கம். அதாவது காமராஜரை வந்து தோற்கடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாக்காரன் கிடையாது. காமராஜர் வந்து தோற்கடிச்சு வந்து டிஎம்கேன்னு சொல்கிறோம். டிஎம்கேக்காரன் வந்து திமுக சினிமாக்காரங்க தான் அப்போ எம்ஜிஆர் கூட சேர்ந்தாலும் தோற்கடிச்சாங்க. அப்போ அவங்க வந்து அரசியல்வாதி அப்படின்றாங்க. அப்போ வந்து சினிமாக்காரன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது விஜய் அவர்களை பாதிக்கும் கண்டிப்பாக. காமராஜரை தோற்கடிச்சு வந்து சினிமாவை சேர்ந்த எம்ஜிஆர், கருணாநிதி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து தோற்கடிச்சாங்க அப்படிங்கிற விஷயம் ஊருக்கே தெரியும். ஸோ அதை வந்து எப்படியாவது வந்து பூசி முடிவு கொண்டு வந்து சேர்த்தலாம் அப்படிங்கிறதுக்காக காமராஜரை தோற்கடிச்சது வந்து அரசியல்வாதிங்க தான், சினிமாக்காரங்க கிடையாது. இவங்களை தோற்கடிச்சது வந்து அரசியல்வாதி தான், சினிமாக்காரன் கிடையாது. நல்லக்கண்ணு அவர்களை வந்து தோற்கடிச்சது வந்து அரசியல்வாதிகள் தான், சினிமாக்காரன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தை வந்து சொல்லியிருக்காப்புல. அது ஒரு விதத்தில் நியாயம்தான். அதாவது சினிமாக்காரங்க அரசியல்வாதியாக மாறின பிறகு அவங்கள்ட்ட நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதே மனநிலையில் தான் விஜய் அவர்களையும் வந்து மக்கள் இல்லை, பொதுவான அரசியல் சம்மந்தப்பட்டவங்க பார்ப்பாங்க. ஸோ அதை வந்து ஓவர்டேக் பண்ணி விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, 27 நிமிஷம் வந்து பேசியிருக்கோம். அவர் வந்து பேசின 30 நிமிஷத்தை நம்ம 27 நிமிஷமாக பேசி முடிச்சிருக்கிறோம். கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டோம்னா 25 நிமிஷம் வரும். ஆக ஒன்று தான் இந்த பேச்சுகளில் எல்லாமே என்னென்னா வந்து பொதுவாக தன்னை வந்து நான் தைரியமானவனாக இருக்கேன், நான் வந்து பயங்கரமானவனாக இருக்கேன், என்னை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நம்புகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் விஜய் அவர்கள் முயற்சி பண்ணியிருக்காரே தவிர இவர் நம்ம வந்து ஒரு மாற்றாக இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை விஜய் அவர்கள் இன்னும் முழுசாக உணரலை. பேச்சை பார்த்தா அப்படி தெரியலை. இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த பேச்சில் இன்னும் புள்ளி விவரங்கள் மிக மிக அதிகமாக இருக்கணும். அந்த புள்ளி விவரங்களை வச்சு பேசும்போது தான் அதுக்கு ஓவர்டேக் பண்ணி அடுத்த கட்சிகள், எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சிகள் பேசும்போது தான் உங்களுக்கான விசிபிலிட்டி இன்னும் அதிகமாக வரும். வெறும் வாய்ச்சோடாளர்கள் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தோம்னா, இல்லை வந்து கவுண்டர் அட்டாக் மட்டுமே பண்ணிட்டு இருந்தோம்னா வாக்குவாத பொருளாக போயிடும். ஒரு நட்சத்திர பேச்சாளர் மேடையில் பேசுறதுக்கு என்ன மரியாதை கிடைக்குமோ அந்த மரியாதை தான் ஒரு அரசியல்வாதியாக விஜய் அவர்களுக்கு கிடைக்குமே தவிர அவரை வந்து ஒரு மாற்று அரசியல் சக்தியாக அரசியல் வந்து பார்க்காது. மக்கள் பார்க்குறாங்கன்னா மக்களில் வந்து அவருடைய ரசிகர்கள் ஓட்டு போட்டுருவாங்க. அதை தாண்டிய மக்கள் வந்து ஒரு மாற்று சக்தியாக பார்க்க மாட்டாங்க. இந்த மக்களை எப்படி ஓவர்டேக் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு ஆல்ரெடி தெரியும். அதை தாண்டி ஒரு இடத்த வந்து பிடிக்கிறதுக்கு உண்டான வேலையை வந்து விஜய் அவர்கள் சீக்கிரம் செய்வார் அப்படின்னு நான் நம்புகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிவிட்டேன். இவ்வளோ தான் அவர் பேசியிருந்தார் நேற்று. இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் எழுதுங்க. இல்லை ஏதாவது தப்பு இருந்தாலும் சரி, சரியானாலும் சரி, எல்லாத்தையும் கமெண்ட் எழுதுங்க. நம்ம கமெண்ட்டில் உட்காந்து டீட்டெயிலாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.